வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நீர் பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு பிஞ்சு பூசணிக்காயை எடுத்திருக்கேன். நான் ஒரு பூசணிக்காயை தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். இப்போ வடசட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து இதெல்லாம் 1 by 1 போட்டுட்டு அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா வணக்கிட்டு, நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி உள்ளே சேர்த்தணும். தக்காளி போட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் வணக்கணும். தக்காளி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் சேர்த்தோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுருண்டு வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா சுருண்டு வணங்கி வந்துருச்சுங்க. இப்போ கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம காய் உள்ளே சேர்த்திடலாம். காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தூள் உப்பு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போடுங்க. சிக்கன் மசாலா போட்டால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக போடுங்க. அது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆனதும் அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக சுண்டினதுக்கப்புறமா மறுபடியும் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு கலரி விடுங்க. கலரி விட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த காய் சீக்கிரமாக வெந்துருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வெந்துடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிடலாங்க. டேஸ்டான நீர் பூசணிக்காய் பொரியல் ரெடி. இது குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்காக சமைக்கிறீங்கன்னா சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.